வாழ்க்கையில் அப்போ மனைவிங்கிற ரோலை சார் இன்றைக்கி இருக்கிற மனைவிக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது சார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக வருகிறார் சுமித்ரா அவர்கள். உங்கள் பலத்த கரகோஷங்கள் மத்தியில். சார் ரொம்ப நேரமாக அங்கே ஒரு அண்ணா என்னை ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. அகலத்தில் வரல. ஆக்சுவலி உனக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? உண்மையாக ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் 449 ஃபோனை என் புருஷன் உடைச்சிருக்காரு. ஏமா? பாக்குறதுக்கு சில மாதிரி அழகா இருக்கா என் பொண்டாட்டி. அந்த போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. எடுக்கும் போதெல்லாம் எடுத்து பார்த்தா மலை மாதிரி தெரியுறேன். மனுஷ கோபத்தில் அடிச்சு உடைக்கிறார். இவர் ரொம்ப நேரமா ட்ரை பண்றாரு, அடக்கவே முடியல. ஆனா உண்மையாவேமா ஒன்னியே நீ வந்து மலை பெரிய மலை திருவண்ணாமலை தமிழை வணங்கிட்டு தான் பட்டிமன்றத்துக்குள்ள. அதான் நம்ம இப்பதான் பட்டிமன்றத்துக்குள்ள வா. பித்தம் பிடித்தவளாக அலைகிறேன் பேதை நான் பேய் பிடித்து ஆடுகிறேன். காரணம் கன்னி தமிழ் மீது கொண்ட காதலால். உயிரை காத்தது தாய்ப்பால், உலகை காத்தது முப்பால், அந்த அமிர்தினும் மேலானது தமிழ்ப்பால். மூளையில்லா முன்னோன் உன்னை ஆற்றில் விட்டாலும் அழியாதவள் நீ என் அன்பு தமிழே, அகத்தியன் கண்ட ஆயுள் முத்தே. பூக்களை பூக்கள் காதலிப்பதில்லை, பூக்கள் காதலிப்பதில்லை, வண்டுகளும் மலர்களும் தான் காதலிக்கின்றனர். அதுபோல் தமிழே, தமிழன் மட்டுமல்ல அந்நியனும் உன்னை ஆசை கொள்கிறான். சிறப்புமிக்க நம் கன்னி தமிழுக்கு கரகோசை நித்த ஒரு வணக்கம் சொல்லுங்க பாப்போம். அருமை அருமை அருமை. உண்மையாவே எவ்வளவு அற்புதமான ஒரு நடுவர். அதுக்கும் முன்னாடி இந்த மண்ணுல இந்த உலகத்துல நின்று பேசுறேன்னா அது காரணம் 2 பேர். யாருமா? புண்ணிய மன்னா 2 பேர். அதான் யாரு? வேல்முருகன் சாந்தின் 2 பேர். ஆரணி பக்கம் என்ன பெத்தவங்க. வேலூர்ல வேல்முருகன் சாந்தி. சரி, உங்க அப்பா அம்மா? ஆமா. புண்ணியம் மன்னா 2 பேர். புண்ணியம் மன்னா 2 பேர். ஆமாம். புரண்டு படுத்தால் நான் இறந்து விட வேண்டும் என்பதற்காக கருவில் இருந்த எனக்காக தன் தூக்கத்தை கூட துச்சமாக துளைத்து இரவில் விழித்தனர் சூரியன் என் தாய். அருமை. இறைவனிடம் நான் கேட்ட வரம் கிடைக்கல, கிடைக்கலையேன்னு கலங்கி அமர்ந்த பொழுது இறைவனே கிடைத்தார் வரமானா அவர் தான் என் தந்தை. அப்படிப்பட்ட அற்புதமான என் தாய் தந்தையருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு எவ்வளவு சூப்பர். நடுவருக்கு ஒரு வணக்கம் சொல்லு. பக்கத்துல வரேன், நீங்க அவசரப்படாதீங்க. எதிரணியில நீ கவலைப்பட வந்து மறைக்க மாட்டேன். எதிரணியில வந்தாங்களே உங்களை எதனா ஒரு வாழ்த்தி, ஒரு வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தை. பார்க்க சுமாரா இருந்தாலுமே கூட நீங்க நடுவர். இப்ப நான் சுமாரா இருக்கேனா சூப்பரா இருக்கேனா பட்டி பண்றேங்க. ஒரு நடுவர். இங்க பாருமா, நான் மேக்கப் போடல, நானும் போடல. இதை கழுவிட்டு வா பாப்பா. 1.5 கிலோ மாவு இறங்கும். கண்டிப்பா போகாது, இது வாட்டர் பியூரிஃபை. ஆமா. உண்மை எப்படிப்பட்ட நடுவர். பைந்தமிழில் பிறப்பெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து நற்றமிழ் நாவெடுத்து நாளும் நல்ல தமிழ் உலகெங்கும் பரப்பி கொண்டு இருக்கும் மிக அற்புதமான ஒரு நடுவர் தான். அதுதான் எங்க நடுவர். சாதாரண நடுவர். நன்றி. உண்மையே எதிர்க்க அப்படியே எழுதி கொடு, என் பொண்டாட்டி காட்டணும். உண்மையாவே எப்படிப்பட்ட ஊர் இது. உண்மையாவே இந்த உலகத்தில ஒரு ஒரு பூ அழகு, 2 கண்ணழகு, 3 தமிழ் அழகு, 4 நிலம் அழகு, 5 திசை அழகு, 6 முகநழகு, 7 நிற வானவில் அழகு, 8 தொகை நூல் அழகு, 9 கிரகங்கள் அழகு, 10 மாதம் சுமந்த தாய் பேரழகுனா அதை விட ஒரு அழகுனா அதுதான் தஞ்சை மண்ணுல பிறந்த மண்ணுங்க. அருமை அருமை. பரப்புங்க. இல்லையா எதிரணியில தங்கச்சி வந்து பேசி புன்சை 2ம் விளைவது தஞ்சை. கண்டிப்பா அருமையான ஊரு. உண்மையே என் தங்கச்சி வந்து எதிரணியில பேசினாங்க. நீலகிரி அப்ப என்ன பேச்சு. உண்மையே சிம்பிளா ஒரு கதை சொல்றேன் பாருங்க, சுருக்கமா சொல்றேன், நல்லா தெளிவா புரியும். அவங்க எப்படி பேசிட்டு போனாங்கன்னு. ஆளே இல்லாத ஊர்ல அறிவே இல்லாத வாத்தியார் பிள்ளைங்களுக்கு கதை சொன்னாராம். அவரை போட்டா துவர முளைக்கும், துவர போட்டா அவரை முளைக்கும். அப்படி ஒரு கிராமத்துல கூந்தலே இல்லாத மகாராணி தூரே இல்லாத குடத்தை எடுத்துட்டு கரையே இல்லாத கம்மாய்க்கு தண்ணியால போனாலாம். அங்க தலையே இல்லாத மானு, வேறே இல்லாத புள்ள மேறத, கண்ணே தெரியாத குருட பார்க்காத, காது கேட்காத செவிட கட்ட சொல்ல அவன் துப்பாக்கி ஏத்த மான சுட மான் மேல படாம மான் வயிற்று விழுந்து 6 வருஷம் குட்டி மேல பட்டுச்சான். குட்டி செத்து போச்சான். இதெல்லாம் இப்படி ஆயிப்போச்சு. அந்த கறியை சமைச்சு சாப்பிட்டு அந்த தோலை காலே இல்லாத பந்தெல்லாம் காயப்பட்டாங்களாம். இதெல்லாம் ஆச்சரிய. ஊர் மக்களை வேந்து ஓடி போய் பார்க்கும்போது அதுல ஒருத்தர் கண்டாங்கி முள்ள காலில் பத்தி தலை வழியா வெளியே வந்துருச்சான். ஐயோ போயே போச்சு, நான் அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போட்டு அங்க ஒருத்த அமெரிக்கால படிச்ச டாக்டரா. நான் புடங்காது எதுவுமே இல்லைன்னு சொல்லி புடுங்கி பார்க்க முள்ள புடுங்கவே இல்லையா. அப்போ ஒரு நாட்டு வைத்தியம் நம்ம நடுவர் மாதிரி ஜம்மன் வந்து இதுக்கு வைத்தியத்தை நான் சொல்றேன்னு சொல்லி ஆலையில, அரசையில, எச்சையில, பச்சையில எல்லாத்தையும் கைப்படாம பறிச்சு, விளக்கப்படாம இடிச்சு, அம்மி படாம அரைச்சி, நாக்கு படாம சாப்பிட்டுருப்பான்னு. புரிஞ்சுதா? இல்ல இப்ப நான் என்ன கேட்கிறேன், என்ன நான் இப்ப உன்கிட்ட கேட்கிறேன். ஒரு ஊர்ல 2 மாடு இருந்தது. சரி, ஒரு மாடு பேரு மறுபடியும் சொல்லு.
இன்னொரு மாட்டு பேரு மறுபடியும் சொல்ல மாட்டேன். 2 மாடும் குளத்துக்கு தண்ணி குடிக்க போச்சு. நான் மறுபடியும் சொல்லுங்கிற மாடு செத்து போச்சு. எந்த மாடு செத்து போச்சு? மறுபடியும் சொல்லாத மான உயிரோடு இருக்கு. அப்போ ஒரு ஊர்ல மறுபடியும் சொல்லுங்கிற மாடு இருக்குல்ல, ஒரு ஊர்ல 2 மாடு இருந்துச்சு. சரி, அப்படின்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கேன், விடிய விடிய பட்டிமன்றம் போகும். நானும் இந்த மாதிரி கேவலமான காமெடி நிறைய வச்சிருக்கேன். உண்மையாவே இவ்வளவு அற்புதமா பேசினாங்க. உண்மையாவே இல்ல, சூப்பரா பேசினாங்க. அதாவது ஒரு காலத்துல அடுப்பங்கிற இருட்டறை மட்டும்தான் பெண்களுக்கு சொந்தம். அதானே, அடுப்பங்கிற இருட்டறை மட்டும்தான் பெண்களுக்கு சொந்தம். ஊதுகோல் மட்டுமே கையில் இருந்த காலத்துல போராடி போராடி ஊதுகோலை பிடுங்கி அந்த கையில சாவின்ற வீட்டு திரவுகோலை கொடுத்தாங்க. அருமை. அதுக்கு எத்தனை போராட்டங்கள் அந்த கால பெண்கள் சந்திச்சிருப்பாங்க. சரி, சாவின்ற திரவுகோல் பிடிச்சா போதும், அதை நம்ம பெண்ணினோம் அடுத்த இடத்துக்கு நகரணும்னு இந்த சாவியோடு நிறுத்தாம எழுதுகோலை பிடிக்கணும், அதுதான் பெண் சமுதாயத்துக்கு வேணும் அடுத்த தடையை தாண்டினாங்க. அருமை. அத்தோட நிறுத்துறாங்களா? சாவின்ற பெண்ணா எழுதுகோலும் போயாச்சு, அத்தோட நிறுத்தக்கூடாதுங்க. இந்த நாட்டையே ஆள்ற ஆட்சின்ற செங்கோலை பிடிக்கணும்னு அந்த கால பெண்கள் காலத்து முன்ன வச்சாங்க. ஒரு சிறப்பு சொல்லவா? அன்றைக்கு சங்க இலக்கியத்துல 2381 பாட்டு சங்க இலக்கிய பாட்டு. அதுல 44 பெண்பார் புலவர்கள் இருந்தார்கள்னு. பெண்கள் படிச்ச இடமே தமிழ்நாடு தான். உண்மையா 44 பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க. உண்மையா இல்லையா? அதுவும் நம்ம நீலவேணி அழகா சொன்னாங்க. அதாவது நாங்களாம் சர சரன்னு போவோம், சுடிதார் போவோம், இந்த சாலையத்தை போடுவோம், ஸ்கூட்டி தான் சரன்னு டர்ன்னு வேலைக்கு போறோம். அப்படி நீ போக முடியாது. அப்படி சொல்றாங்களே, இல்ல அப்படி சொல்றாங்களே. ஆனா ஒரு அந்த கால பெண்களை பத்தி யோசிச்சு பாருங்க. வீட்டை விட்டு வெளியே வரணும்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, எம்எல்ஏ இருப்பாங்க, அதாவது மொத்த பேர் அடுத்தடுத்து கேள்விகள், பல கேள்விகள் இருக்கும் வீட்டுல. யாரு பிரைம் மினிஸ்டர்? யாரு? என் மாமியார் தான். ஓ, வீட்டை விட்டு வெளியே வரணும்னா பிரைம் மினிஸ்டர். ஆமாங்க, முதல்ல புருஷன்கிட்ட பேசுறதுக்கே மூச்சு விடுற சத்தத்தை கூட மெதுவா தான் பேசி கேட்கணும். சத்தமா கேட்டா மாமியாருக்கு அதுல விழுந்துரும். அவ்வளவு தடைகள் அந்த கால பெண்கள் பார்த்தாங்க. அந்த காலத்துல படிப்படியா தாண்டி வீட்டை விட்டு வெளியே வரணும்னா அத்தனை தடை வீட்டுக்குள்ளே போடுவாங்க அந்த காலம். அதை எல்லாத்தையும் தகர்த்துட்டு உனக்கு ஈஸியா அது இருக்கு பண்ற பைக்கு போன அப்படி வழியை காட்டி விட்டா அந்த பைக்ல நான் ஜம்முன்னு ஏறி போவேன். குறை சொல்றதுக்கு இந்த அந்த கால பெண்களா? ஒரு நியாயம் இருக்க வேணா? உண்மையாவே சொல்ற பாருங்களேன், அந்த கால பெண்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அதோ இருக்குது பாரு காடு, அதோ இருக்குது பாரு மலை அப்படின்னா இந்த காட்டையும் மலையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி அந்த வழியா ஒரு பாதையை உருவாக்கி இதெல்லா தடையும் தாண்டி வெற்றி அடையணும் முன்னோக்கி போனாங்க. ஆனா இந்த கால பெண்கள் சொல்றது என்ன தெரியுமா? அந்த பாதையில அங்கங்க சின்ன சின்ன குழி இருக்கு, அங்கங்க சின்ன சின்ன குழி இருக்கு, அதுதான் குறை, அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனைன்னு சொல்றதா இந்த கால பெண்கள். சூப்பர், உண்மையாவே அருமையான சிந்தனை. மலையும் காட்டையும் அப்புறப்படுத்தி பாதையை உருவாக்குனாங்க அந்த கால பெண்கள். அதுல இருக்கிற சின்ன சின்ன குழிகளையும் புதர்களையுமே பார்த்து பயப்படுறீங்களான்னு கேக்குறீங்க. நல்ல விஷயம், சூப்பர். மேக்கப் பத்தி பேசினாங்கல்ல, அடுக்கடுக்கா மேக்கப் பத்தி நான் என்ன சொல்றேன்னா, அந்த கால பெண்கள் வயசான பாட்டியம்மா இன்னைக்கு வந்தா கூட முக நிறைய மஞ்சளை பூசிக்கிட்டு குங்குமம் வச்சுட்டு அப்படி நடந்து வரும்போது ஒரு மகாலட்சுமியே எதிர்க்க வருது கையெழுத்து கும்பிட்டோம். தான் மட்டும் சுத்தமா நோய் நொடி இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, தான் குடும்பத்தையும் மஞ்சள் காப்பாத்துச்சுன்னா அப்படி போட்டதே வீணாக்கிட்டு மேக்கப் போட்டு திரிஞ்சிருக்கீங்க. அதுக்கு சப்போர்ட் வேற. மஞ்சளை குளிச்சு மகாலட்சுமா இருந்தாங்க. நீங்க பேரன் லவ்லி, பேத்தி லவ்லி, ஆயா லவ்லி, அப்பத்தா லவ்லி மொத்தம் எல்லாத்தையும் போடுறேம்மா. அதுவும் பாருங்களேன், ஒரு காலத்து அந்த காலத்துல ஒரு லைட் கூட இல்லாம, நல்லா யோசிச்சு பார்க்கணும், ஒரு லைட் வெளிச்சம் கூட இல்லாம வெறும் விளக்கு ஏத்தி வச்சு அந்த வெளிச்சத்துல படிச்சு 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 முன்னுக்கு வந்த காலம் அந்த காலம். ஆனா இன்னைக்கு பிரைவசியா எனக்கு ஒரு ரூம் வேணும், இன்னும் ஃபேன் காத்த பார்த்தோம்னா சில வீட்டுல ஏசியும் வேணும், எல்லாமே உனக்கு ரெடி பண்ணி கொடுத்து படிச்சு முன்னேறினா அது உள்ள போனை உட்காந்துட்டு எங்க நீலவேணி மாதிரி தங்கச்சிலாம் உட்காந்து ஃபேஸ்புக் நோண்டிட்டு வாட்ஸ்அப் நோண்டிட்டு உட்காந்துட்டு இந்த காலத்துல வந்து ரீல்ஸ் போடுறது எல்லாம் உள்ள உட்காந்துக்கிட்டு தெளிவா தெரியுமா இல்லையா? எங்க காலத்துல நீங்க குறை சொல்றீங்க, இதெல்லாம் அடுக்குமா? விளக்கு வெளிச்சத்துல படிச்சவங்க எங்கம்மா நீங்க போனை வச்சுட்டு ரீல்ஸ் போடுறீங்கன்றது அந்த அம்மா. பகல்ல வந்து தூக்கிட்டாங்களாம். பகல்ல அத்தனை வீட்டு வேலையும் செஞ்சுமா? நாங்க வீட்டு வேலையும் பண்ணாங்க. எருவு மாடு யாருமா கட்டுறத? நீ பேசுமா. அதுவும் அந்த மருமகன் சொன்னாங்கல்ல, உண்மையாவே இன்னைக்கு இருக்கிற மருமகள் என்ன பண்றது தெரியுமா? என் தம்பிக்கு இன்னுமா பொண்ணு கிடைக்கலைங்க, நானே இவ்வளவு அழகா இருக்கேன். அதை விட்டுருமா, அந்த காமெடியை விட்டுருமா. நானே இவ்வளவு அழகா தம்பிக்கு பொண்ணு கிடைக்கல, நான் அழகா இருக்கேன்னா என்ன அர்த்தம்? நானே இவ்வளவு அழகா இருக்கேன், என் தம்பி இவ்வளவு அழகா இருப்பான். ஓ, நீ பெரிய யானைன்னா உன் தம்பி
அவ்வளவு அழகா இருக்க பையனுக்கு இன்னைக்கும் பொண்ணு கிடைக்கல. எங்க போனாலும் ஒரு பொண்ணு ஜம்முன்னு அமைஞ்சு போச்சு. சூப்பரா இருக்குடா, இது கன்ஃபார்மா நம்ம பிக்கப் பண்ணிடலாம், செட்டப் பண்ணி தம்பிக்கு எப்படியாச்சும் பொண்ணை கட்டி வச்சணும்னு பார்த்தா போய் அந்த பொண்ணை செலக்ஷன் பண்ணும்போது ஒரே கேள்விதான். அந்த வீட்டுல நான் காலை எடுத்து வைக்கணும்னா ஈழ்த்தாரை கம்மியும் இருக்கக்கூடாது, மாப்பிள்ளை பையனுக்கு மம்மியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு. வந்த ஒண்ணு பிடிச்சு. இப்படிப்பட்ட காலகட்டம் நீங்க போராடிட்டு இருக்கீங்க. போராட்டம் மட்டுமே பார்த்து இந்த சமுதாயத்தை தூக்கு நிறுத்தின நாங்க பேசலாமா? நல்ல நான் கேட்கிற கேள்வி நீங்க பதில் சொல்லணும். இந்த உலகத்திலே முதல்ல படிச்ச பெண் படிச்சவங்கன்னா அந்த கால பெண்ணா இந்த கால பெண்ணா? அந்த காலத்துல முதல் டாக்டர் பெண்ல அந்த காலமா இந்த காலமா? பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் அந்த காலம்தான். அதுவும் அந்த முத்துலட்சுமி ரெட்டின்னு சொன்னோன்னே அவங்க சாதாரணமான போராட்டத்தோட படிச்சாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் தான் படிக்கணும், டாக்டர் படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டு இந்த சமுதாயத்தை எதிர்நோக்கும் போது அவங்க அப்பாவும் தான் ஆசைப்பட்ட மாதிரி, தான் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி படிக்க வைக்கணும்னு போகும்போது எல்லாமே ஆண் பிள்ளைகள் தான் மருத்துவரா இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெண் எப்படி நீங்க மருத்துவரா சேர்க்கலான்னு எல்லாரும் எதிர்த்த போது எல்லா எதிர்ப்பையும் தாண்டி படிச்சு அவனு நடுவுல திரை போட்டு ஆண்கள் அந்த பக்கம் உட்காருவீங்க, ஒத்த பெண் அந்த பக்கம் உட்காருவீங்கன்னு டாக்டருக்கு வழி விட்டவங்க. அதில் ஒரு சிறப்பு என்னன்னா, படித்தது மொத்தம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 20 பேர். ஆமாம். ஒரே திரை போட்டு இந்த பக்கம் முத்துலட்சுமி ரெட்டி, அந்த பக்கம் 19 பேர் ஆண்கள். சிவகங்கை செம்மை மன்னர் வந்து முதல்ல கடிதம் கொடுத்து சிபாரிசு பெற்று அவங்க சீட்டு வாங்கினாங்க. ஒரு விஷயம் சொல்லவா, 19 ஆண் மருத்துவர்கள் படித்தார்கள். அவர்கள் ஒரு பெயர் கூட நமக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒரு பெண் மருத்துவர் படித்தார், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை உருவாக்கிய அந்த பெண்மணி இல்லையா? முதல்ல டீச்சர் அப்படினா ஏன் தெரியுமா இவ்வளவு சிறப்பா சொல்றேன்? அங்கதான் எங்க அம்மா படிச்சாங்க. சூப்பர். உண்மையாவே முதல்ல இந்த உலகத்துல டீச்சர் அப்படின்னா அந்த கால பெண்ணா இந்த கால பெண்ணா? அந்த கால பெண்கள் தான். ஆசிரியர்னு அந்த கால பெண். முதல் இன்ஜினியர் தோல் தட்டி சொல்லிக்கிறாங்களே இன்ஜினியர் நாங்கன்னு சொல்லிட்டு, முதல் இன்ஜினியர் அந்த கால பெண்ணா இந்த கால பெண்ணா? எல்லாம் அந்த கால பெண்கள். எல்லாமே அந்த காலம். அந்த காலத்துல பிறந்தாதானமா படிக்க முடியும் அந்த கால பெண்கள். எல்லா போராட்டத்தையுமே எதிர்த்து நாங்க ஈஸியா உங்களுக்கு ஒரு தடம் அமைச்சு கொடுத்துட்டோம். அந்த தடத்து மேல நீங்க பிரயாணம் பண்ணும் போது பின்னாடி திரும்பி பார்த்து ஏறி வந்த படிக்கட்டுகள். முதல் பெண் போலீஸ் ஆபீசர் இந்த கால பெண்ணு, முதல் பெண் ராணுவ வீரர் இந்த கால பெண்ணு, முதல் பெண் பைலட் இந்த கால பெண்ணு, அந்த முதல் பெண் மெட்ரோ ஓட்டுறவங்க இந்த கால பெண்ணு. அந்த அப்படி சில பெண்கள் இந்த காலத்தில் இருக்காங்க. அந்த அத்தனை பெண்களையும் உருவாக்குறது அந்த கால பெண்ணு. சும்மா இல்ல, கண்டெய்னர் லாரியை வச்சு ஓட்டிட்டு போறாங்களா இல்லையா? நீ அந்த பக்கம் பார்த்து பேசு. நீங்க வேற, நீங்க நான் வந்த உடனே உருவத்தை பத்தி கிண்டல் பண்ணீங்க. இல்லம்மா, இல்ல நீங்க கிண்டல் பண்ணீங்க. உண்மையாவே பாருங்களேன், எந்த மேடைக்கு போனாலும் எல்லா நடுவருமே என்னோட வெயிட்டை வச்சு குறை சொல்லி காமெடி பண்ணி கண்டென்ட் ஆக்கிடுறாங்க. நானும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இது பிராக்டிஸ் பண்ணேன். நம்ம வெயிட்டை எப்படியாச்சும் குறைச்சிட்டு இனிமே கண்டென்ட் நடுவரை கொடுக்கூடாது, இந்த உருவத்தை காமெடியா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரின்னு ஒரு 6 மாச காலமா ஒரு 20 கிலோமீட்டர் நடக்கிறேன், வாக்கிங் போறேன். வாக்கிங் எஸ். அடுத்து 20 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வரேன், 40 கிலோமீட்டர் காலையில வாக்கிங். சரி, அது மட்டும் இல்ல, காலையில 20 கிலோமீட்டர் நடந்தீங்களா இங்க பட்டுக்கோட போயிருவோமா? நீ அப்படிதாங்க போயிட்டு இருக்கேன் நடந்து. அது மட்டும் இல்ல, 1 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க காய வச்சு 2 ஸ்பூன் தேன் 2 ஸ்பூன் லெமன் பிழிஞ்சு விட்டு அழகா குடிச்சிட்டு வரேன். 6 மாசமா பிராக்டிஸ். இன்னைக்கு நம்ம தஞ்சையில ப்ரோக்ராம்னு சொல்லிட்டீங்க. சரி, திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னேன். பஸ் வர்றதுக்கு லேட் ஆச்சு. நீங்க வர பங்க்சுவாலிட்டி டைமுக்கு வரணும்னு சொல்ற ஒரு நடுவர். சரி, என்னடா இப்படி லேட் ஆகுதுன்னு டென்ஷன் ஆனேன். சரி, டென்ஷன் ஆகும் சுத்தி பத்தி பார்க்கும்போது அங்க ஒரு எட மிஷின் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. சரி, எட மிஷின் கண்ணுக்கு தெரியுது. இந்த கேப்பை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? 6 மாசமா நம்ம உடம்பு குறைக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மேடையில போய் நம்ம பழனி அண்ணனுக்கு கண்டென்ட் கிடைக்காம நம்ம உருவத்தால போ வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்றதுக்காக போய் அந்த எட மிஷின் மேல ஏறி நின்று வெயிட்டை பார்க்கலான்னு செக் பண்ணேன். மேல நின்ன உடனே அது ₹1 தான் கேட்டுச்சு. சரி, கேட்டோன்னு கொடுக்காம இருக்கலாமா? சரி, இந்தான்னு ₹1 போட்டோன்னா அதுல ஒரு கார்டு வந்துச்சு. அதுல ஒரு கார்டு வந்தோடனே அது ஒரு எழுதி இருந்துச்சுங்க. என்ன எழுதி இருந்துச்சு? அது ஒரு துக்க செய்தி தான், கஷ்டமான செய்தி தாங்க. வெளியே யாருக்கும் சொல்லாதீங்க. வெளியே யாருக்கும் சொல்ற? நீ தான் மைக்ல சொல்றிய. இருந்தாலுமே கூட அது வெளியே யாருக்கும் தெரியாம நம்ம பார்த்தப்போம். அதுல எழுதிருச்சுக்கா, கூட்டமாக ஏறாதீர்கள்னு எழுதிருக்கு. நான் என்ன அவ்வளவு குண்டாவா இருக்கேன்? இல்லம்மா, அது ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க. இது நடந்த கதையை சொல்லிடுறேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. இது எட மிஷின்ல ஏறி நின்று இருக்கு. அங்கே ஒரு சக்கரம் சுத்தும்ல, சக்கரம் தெரிச்சிருச்சு, பல்ப்பு பீஸா போயிடுச்சு. அந்த அந்த ஒரு அட்டை பறந்து போயிருக்கு. அதை எவனோ ஒருத்த கேட்ச் பிடிச்சி கொடுத்துருக்கான். அதில் போட்டிருக்கான், தயவு செய்து கூட்டமாக ஏறாதீர்கள், ஒருவர் பின் ஒருவர். அதில் தான் எழுதியிருக்கான். இப்போ என்ன தெரியுமாச்சு,
இந்த எடை போடுற மிஷினை இப்போ எடைக்கு போட்டிருக்காங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மேட்ரு. சரி, இது இப்ப ஆயிப்போச்சா? சரி, ஆரம்பமே நமக்கு ஒரு தடங்களா இப்படி அந்த மிஷின் தப்பா சொல்லுது. 6 மாசம் உழைப்பு வீணாக்குது இல்லக்கா. அதனால எனக்கு என்ன பண்ண, திருவண்ணாமலையில ரொம்ப ஃபேமஸ் அண்ணாமலையார் கோவில். அண்ணாமலையார் கோவில ரொம்ப ஃபேமஸ். எங்க யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. எப்ப எந்த பட்டிமன்றனால யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வெளியே வர்றது வழக்கம். இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சேன்றதுக்காக லேட் பண்ணேன். சரி, இது நேரம் நல்லா இல்ல, நம்ம போய் ஆசீர்வாதம் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு லேட் ஆனாலும் பரவாயில்ல பொடி நடையா நடந்து போய் கோவிலுக்கு போயிட்டேன். அந்த யானை முன்னாடி 4 பேர் கியூல நின்னுட்டு இருந்தாங்க. சரி, அந்த 4 பேரும் டப்பன் ஸ்டாண்ட் தாண்டி முதல் ஆளா நின்னு ஆசீர்வாதம் வாங்கணும் ஆசைதான். சரி, ஆனா தாண்ட முடியல. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து வந்த மாதிரிங்க அதுல மூச்சு வாங்கிருச்சு. சரி, மூவ் பண்ண முடியல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, 5வது ஆளாவே நின்னுக்கா. டப்பு 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 4 பேர் எகிறாங்க. அடுத்து என் டர்ன் வந்துச்சு. என் டர்ன் வந்த உடனே நான் போய் அந்த யானை கிட்ட இந்தா 10 ரூபாய் அப்படின்னு கொடுத்தேன். கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுன்னு கேட்டேன். யானை ஆசீர்வாதம் பண்ணல. சரி, இன்னைக்கு ஒரு குவார்ட்டரு ஒரு கட்டிங்கே 50 ரூபாவை தாண்டுது. ஒருவேளை விவரமான யானையா இருக்கும் போல அதை 10 ரூபாய் வாங்கிட்டு 50 ரூபாய் கொடுப்பேன். 50 ரூபாவை தூக்கி கொடுத்தேன். அட ஆசீர்வாதம் பண்ணுன்னு கேட்டேன். ஆசீர்வாதம் பண்ணல. சரி, டென்ஷன் ஆயிட்டேன். சரி, ஒருவேளை ஃபுல்லுக்கு ரெடி பண்ற யானையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு எப்படியும் 5000 ரூபாய் கொடுக்குற பேமெண்ட். அதுல ஒரு 500 ரூபாவை தூக்கி கொடுப்போம். 500 ரூபாவை தூக்கி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணு குடிஞ்சேன். அப்பயும் பண்ணல. அப்ப சும்மா டென்ஷன் ஆயிடுச்சு. வருமா இல்லையா டென்ஷனு? வரேன் தானே. அந்த பக்கமா அந்த யானை வைக்கிறோம் வந்தான். அந்த யானை பக்கம் கூப்பிட்டு வா, 10 ரூபாய் கொடுத்த ஆசீர்வாதம் பண்ணல, நியாயம். அட கட்டிங்க பத்தாதோன்னு நினைச்சு 50 ரூபாய் சேர்த்து கொடுத்தேன், ஆசீர்வாதம் பண்ணல. அட ஃபுல்லா தான் கேக்குதுன்னு 500 ரூபாய் கொடுத்து அப்பயும் ஆசீர்வாதம் பண்ணல. என்ன யானை வளர்க்குற நீ அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அதுக்கு அந்த யானை பக்கம் சொல்றானே, என்ன சொன்னாப்ல, சொல்றாரு, யானைக்கு இன்னொரு யானை ஆசீர்வாதம் பண்ணாதான். நீ அடுத்த பட்டு அந்த பக்கம் போகாத, யானை தும்பிக்கையில் சொல்லிட்டு விட்டு அடிச்சிட போகுது. அது இருக்கிற கோபத்துக்கு நீங்க இந்த மாதிரி என்ன கிண்டல் பண்றீங்கல்ல, உண்மையாவே நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. தெரியுமா எத்தனை பேர் அடக்கம் பண்ணியோ? உண்மையாவே நான் ரொம்ப அடக்கமான பொண்ணுக்கா. உண்மையாவே எப்படி தெரியுமா சொல்றேன், நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. என் மாமியார் செத்தும் 6 வருஷம் தான் ஆகுது. அதுக்காக நீங்க உடனே யோசிக்கலாம் நான் கொண்டு நான் சத்தியமா அப்படிலாம் கிடையாது. என் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல என் மாமியார் கண்ணுல சின்னதா ஒரு தூசி பட்டுடுச்சுக்கா. இந்த தூசி எடுக்க சொல்லி என் மாமியார் என்கிட்ட கேட்டாங்க. சரி, என்ன பண்றது, நான் உதவி பண்றத புது பொண்ணு வந்த பொண்ணு தப்பு சொல்ற கூடாது, அம்மா வளர்ப்பேன்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்றதுன்னு ஒரு பேஷன்ல தண்ணி எடுத்துட்டு வந்துச்சு. அத்தை அதுல உங்களை புள்ள உள்ள கழுத்து அமுக்குறேன். தூசி போயிடுச்சான்னு கேட்கிறேன், ஹூன்னு தலையாட்டுங்க, டக்குன்னு உள்ள தூக்கிடுறேன். தூசி போலையான்னு கேட்க, ஹூன்னு சொல்லுங்க, டக்குன்னு உள்ள அமுக்குறேன். தூசி எடுக்காம விட மாட்டாத்தன்னு தண்ணி வச்சு பேஷன்ல அமுக்குனேன். அத்தை தூசி போயிடுச்சா போலையான்னு கேட்டேன். ஊஹூன்னாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைங்களனால பரவாயில்ல, தூசியை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அமுக்குனேன். அத்தை தூசி போயிடுச்சா போலையான்னு கேட்டேன். ஊஹூன்னாங்க. நீங்க சத்தியமா கவலைப்படாதீங்க, மாமா வர்றதுக்குள்ள உங்களுக்கு தூசி எடுக்கிற அத்தைன்னு மறுபடியும் அமுக்கிட்டு அத்தை தூசி போயிடுச்சா போலையான்னு கேட்டேன். வரல, ஊஹும் வரல, அத்தையே போயிடுச்சு. இல்லை, இப்போ உன்னை என்ன நியாயமா நீ கொலைகாரி, உன் மேலே கேஸ் புக் பண்ணி உன்னை உள்ள வைக்கணும். ஆகவே சத்தியமா அது நான் பண்றது இல்லை, ஆண்டவன் எனக்கு கொடுத்தா வரோம். உண்மையாவே அந்த கால பெண்களை குறை சொல்றாங்க. இந்த தாய்க்கு வயிறு முத்து அழகா ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு பாருங்க. 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளை உன் பெருமை ஒத்தவரி சொல்லலை, காட்சி எல்லாம் மகன் பாட்டு, காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு, உன் கீர்த்தி எழுதலையே, படிக்கவோ எழுதவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையா தேவன் பெத்த பொன்னை குலமகளே, உன்ன புறம் தள்ள இடுப்பு வலி பொறுத்தவளே, கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடைக்க இல்லை, என்னென்ன நினைச்சிருப்ப, கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் வந்தானோ, இந்த விவரம் ஏதொன்னும் அறியாம நெஞ்சூட்டி வளர்த்த உன்னை நினைச்சா அழுக வரும். கதை கதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி நல்லெண்ணெய கருப்பட்டியும் கலந்து தருவாயே, தொண்டைக்குள்ள இறங்கும் இதமான இளஞ்சூடு மண்டைக்குள்ள இன்னும் மச மசன்னு நிக்குதம்மா. இது இப்படியே தொடர்ந்துட்டே போகும். அதை கடைசியா முடிப்பாரு பாருங்க. அம்மா அம்மா எனக்கு ஒண்ணு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கு ஒண்ணு ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா அப்படின்னு முடிக்கிறாருன்னா, அந்த கால பெண்களை என்னைக்குமே குறை சொல்லாதீங்க. அந்த கால பெண்கள் தான் இந்த சமுதாயத்தை அடுத்து தூக்கி நின்ன தூண்களா இருந்தாங்க. இந்த தூண்களை பிடிச்சி தொங்கிட்டு போற விழுதுகளா மட்டும்தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. தடைகளை மட்டுமே தகர்த்துட்டவங்க நாங்க, அதை படிக்கலாம் மாத்தி ஏறி போக கஷ்டப்படுறவங்க நீங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு கடைசி ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறது வழக்கம். என் வீட்டுல ஒரு பழைய கடிகாரம் இருந்துச்சு. அந்த கடிகாரம் விடாம சுத்திட்டே இருந்துச்சு. நான் போய் அதுகிட்ட கேட்டேன்,
நிறுத்தாம சுத்திட்டே இருக்கே, உனக்கு சலிப்பா இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த கடிகாரம் சொல்லிச்சு, நான் சுத்துறத நிறுத்திட்டா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், சுத்துறத நிறுத்திட்டா அது வேஸ்ட் தானே, அது குப்பை, அதை தூக்கி நான் வீசிட்டு குப்பையில என்ன. அதுக்கு அந்த கடிகாரம் சொல்லிச்சு, இந்த உலகமும் இப்படிதான், இந்த உலகமும் இப்படிதான், உன் ஓட்டத்தை நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை குப்பையான சமுதாயம் தூக்கி போட்டுரும். அதனால ஒரு சாதாரண கடிகாரம் தத்துவத்தை சொல்லுதுன்னா, சுற்றும் வரை பூமி, சுழலும் வரை காற்று, வீசும் வரை தென்றல், நீ போராடும் வரைதான் மனிதன், அதை புரிஞ்சுக்கணும் எதிரணின்னு சொல்லிட்டு பேசணும். ஒரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி செத்தாலும் தமிழ் பேசிக்கொண்டே சாவேன், என் சாம்பலிலும் தமிழ் மனம் வீசும், தமிழ் பேச ஒரு நொடி கிடைக்குமானால் என் ஜனனம் மீண்டும் தொடரும், அது கூட என் தாயின் கருவறையிலே தொடரும் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதாவது மிக சிறப்பாக ஒரு பேச்சாளருக்கு ஒரு இயல்பு என்னென்னா, தன்னை குறைத்து கொண்டாலும் மக்களை சிரிக்க வைக்கிற ஆற்றல் எல்லாருக்கும் வராது. அதை மிக இயல்பாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் ஒரு தாய்மொழி பற்றோடு பேசுகிற அன்பு சகோதரிக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து பாராட்டலாம். தெற்கு மதுரையின் கற்பு பொறிப்பட்டு வெந்ததும் பெண்ணாளி, அந்த விளையாட்டு சிறுபிள்ளை வீர சிவாஜியானதும் பெண்ணாளி, நில்லென்று சொன்னதும் சொல்லென்று சூரியன் நின்றதும் பெண்ணாளி, அந்த தாலி கயிறது பாச கயிறதை வென்றதும் பெண்ணாளி, இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாளி, இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாளி, அந்த வழி இந்த மக அரசால வந்தாளி, ஆவதும் பெண்ணாளி மனுஷன் அழிவதும் பெண்ணாளி, வாழ்வதும் பெண்ணாளி அவளை தாழ்வதும் பெண்ணாளி. ரொம்ப அழகா பேசுனாங்க. ஒரு விஷயம் சொல்றேன், அந்த கால பெண்கள்ல முதல் பெண் வழக்கறிஞர் யாருன்னா கண்ணகி தான். ஃபர்ஸ்ட் வழக்கறிஞர் கண்ணகி தான். இன்னும் சொல்லவா, ஃபர்ஸ்ட் ரேப் பாடினவர் யார் தெரியுமா? யாருன்னு நினைக்கிறீங்க? பால் டப்பா தயிர் டப்பால்ல அருணகிரிநாதர். ஃபர்ஸ்ட் ரேப் சிங்கரே அவர் தான். திருப்புகழ் அதுவே ரேப் தான். எப்படி திரும்ப அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும். நீங்க கேட்டீங்களா? வாழ வயதாகி மதனாகி வழகாகி மணி வாணி முன்னாடி மருளாடி பொருள் தேடி, இதை விட ரேப் வேற எங்க இருக்கு? ரேப் சிங்கரே அவர் தான். இங்க எல்லாம் நினைச்சு பாருங்க. கண்ணகி பாண்டிய நெடுஞ்செழியன்ட்ட போய் வழக்கு வைக்கிறா. வழக்கு கேட்கிறா. என்ன சொல்லி கேட்கணும்? வாயிலோயே வாயிலோயேன்னு அவனை கூப்பிட்டா. உள்ள போய் என் நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் மடக்கொடியோ யாரையோன்னு கேட்டான். கண்ணனில் நிக்கிறியே நீ யாருன்னு கேட்டான். அப்ப அவன் சொன்னா தேரா மன்னான்னு சொன்னான். இன்னைக்கு சொன்னா லூசு பயலன்னு அர்த்தம். நேரடியா அரசனை பார்த்து சொல்ல முடியுமா சார்? தேரா மன்னா செப்போதுடையேன். இது வரைக்கும் மன்னன்ட்ட சொல்ல போறேன். அடுத்த விஷயம் சொன்னா எல்லாரும் சிறப்பின் இவை ஒரு வியப்ப புல்லூர் புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடமை நன்னா நடுங்க ஆவின் கடமையை உகுநீர் நெஞ்சு சுட தன் அரும்பெற புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும் பெயர் புகாரன் பதியேன்னு சொன்னான். இப்ப ரெண்டு விஷயம் நல்லா கவனிச்சிங்க. அவ சொன்னோன்னே நிறுத்திட்டு நான் யாருங்கிறத சொல்ல வர்றா. சொல்ல வந்தவன் எப்படி சொல்லியிருக்கணும்? என் ஊர் இது, என் நாடு இது, அப்படித்தானே ஆரம்பிப்பாங்க. என் கணவன் இவரு அப்படின்னு சொல்லணும். முத வரி சொன்னா எல்லாரு சிறப்பின் இமையவர் வியப்ப. ஒரு புறாவுக்காக தன் உடல் தசைகளையே அறிந்து கொடுத்தானே சிப்பி சக்கரவர்த்தி, அவன் என் ஊரு. ஒரு பசுவுக்காக தன் ஒரே மகனை தேர்கால் இட்டு கொண்டானே மனுநீதி சோழன், அவன் என் ஊரு. ரெண்டு வரலாற்று சம்பவத்தை நேரடியா கண்முன்ன வச்சுட்டு அடுத்த வரி சொன்னான். நான் யார் தெரியுமா? ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகனுடைய மகள். ஒரு வணிகனுடைய மகள். வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப. ஊழ்வினை என்ன துரத்துச்சு, வாழ்தலுக்காக கொலைக்களம் புகுந்த உன்னுடைய கோவலனை நீ கொன்னிய, அவனுடைய மனைவி கண்ணகின்னு சொன்னான். தன் கணவனை சொல்லி ஆரம்பிக்காம, தன் அப்பாவை சொல்லி ஆரம்பிக்காம, தன் ஊரையும் தன்னுடைய நாட்டினுடைய கௌரவத்தையும் சொல்லி முதலில் வழக்கு தொடர்ந்த பெண்மணியே கண்ணகி ஒருத்தி தான். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இது ஆர்டினரி கேஸ் இல்ல, அப்பீல் கேஸ். ஏன் ஆர்டினரி கேஸ் இல்லைன்னா, கோவலனுக்கு தீர்ப்பு வழங்கியாச்சு, அவன் செத்துட்டான். அப்பீல் பண்றா. என் கணவன் குற்றவாளி இல்லைன்னு அப்பீல் பண்றா.
முதல்ல அப்பீல் பண்ணவளும் கண்ணகி தான். யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த உலகத்தில் அப்போ அன்னைக்கு ஒரு பெண் போராடினா, ஒரு விஷயம் சொல்லவா, உலகத்தின் எந்த இலக்கியத்திலும் சிலப்பதிகாரம் மாதிரி ஒரு இலக்கியம் கிடையாது சார். ஏன் தெரியுமா? காலில் கிடக்கிற சிலம்பு, அதிகாரத்தின் உயரத்தில் இருக்கிற மன்னன், காலாக கிடக்கிற சிலம்பு கூட ஒரு மன்னனின் மணிமகுடத்தை கீழே இறக்குன்னு சொன்னது கண்ணகி தான். கால் சிலம்பை இறக்கும், மகுடத்தை கூட இறக்கி வச்சிருவான்டா, அப்படி பண்ணவ கண்ணகி. ஒரு சாதாரண பெண்ணுக்கு நீதி இருக்கிறது என்று நிரூபித்து காட்டிய காப்பியம் சிலப்பதிகாரம். ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு வர்றாங்க. வாங்க சுகன்யா அவர்கள்.